அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அழகிய தருணத்தில் இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொரு உள்ளத்துக்கும் காஸ்பல் டென்ட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக எங்கள் உள்ளார்ந்த அன்பையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நற்சந்தர்ப்பத்தில் ஒரு நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, நம் தேசத்தில் அச்சடிக்கப்படுகிற அன்றாட செய்தித்தாள்களை வாசித்து பாருங்கள். சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிற காணொளிகளை கேட்டு பாருங்கள். நாம் வாசிக்கின்ற செய்திகளும் நாம் பார்க்கின்ற காணொளிகளும் நம் இதயத்தில் அச்சத்தையும் திகிலையும் உருவாக்குகின்றன என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்த உண்மை. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் ஒரு நாளுக்கு சராசரியாக 78 கொலைகள், 294 கடத்தல்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நம் தேசத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல் ரீதியான குற்றங்கள், ஊழல் லஞ்சம் ரீதியான குற்றங்கள், மதவெறி மற்றும் ஜாதி ரீதியான குற்றங்கள், பாலியல் மற்றும் கற்பழிப்பு ரீதியான குற்றங்கள், திருட்டு, கொலை, கொள்ளை மற்றும் கடத்தல் ரீதியான குற்றங்கள், விவாகரத்து, தற்கொலை, வரதட்சணை போன்ற கொடிய சம்பவங்கள் நம் தேசத்தில் அதிகரித்து வருகின்றன. இது போன்ற குற்றங்களிலிருந்து நமது தேசம் பாதுகாக்கப்பட நமது அரசாங்கம் பல சட்டங்களை அமலில் வைத்து நடவடிக்கைகளை எடுத்தாலும் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட குற்றங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, அநீதிகளிலிருந்து நம் தேசம் பாதுகாக்கப்பட்டு நாம் ஒற்றுமையோடும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய விருப்பமாயிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய தேசம் இவ்வளவு தீமை உள்ளதாக மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஞான தீபம் 119வது பக்கத்தில் இந்த உலகம் இவ்வளவு தீமை உள்ளதாக மாற காரணமே இயேசுநாதரின் போதனையை தள்ளிவிட்டதுதான் என்று கூறுகிறார். ஞான தீபம் 128ஆம் பாகத்தில் அவர் கூறுகிறார், சத்திய வேதாகமத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கில் பெருகட்டும். உலகத்தின் மூலை முடுக்கிலும் இயேசுநாதரின் அருள் வார்த்தை பிரசங்கிக்கப்படட்டும். சத்திய வேதம் தரும் ஞானமொழி நம் சமூகத்தின் இதயத்தை வெளிச்சமாக்கட்டும். மீண்டும் அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? பாலஸ்தீன நாட்டிலே இயேசுநாதர் உயிரோடு இருந்த காலகட்டத்திலே நானும் உயிரோடு இருந்திருந்தால் இயேசுநாதரின் பாதங்களை கண்ணீரால் மட்டுமல்ல, என் இருதயத்தின் இரத்தத்தால் கழுவியிருப்பேன் என்கிறார். ஞான தீபம் சுடர் 7 பக்கம் 270 அவர் கூறுகிறார், இயேசு கிறிஸ்துவை, மனித உருக்கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும். உங்களுக்கு வீடு பேறு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுடன் நெருங்கிய தொடர்பினை கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் எண்ணத்தால் எண்ணுகிற எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசுவே என்று கூறுகிறார். அன்பானவர்களே, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகிற இந்த இறைவன் இயேசு கிறிஸ்துவை தான் பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகவும் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் எல்லாம் அவர் மூலமாய் படைக்கப்பட்டது, படைக்கப்பட்டவைகளில் ஒன்றாகலும் அவர் இல்லாமல் படைக்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும்
துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நமது கேலக்சியில் 3,20,000 கோடி கோள்கள் மற்றும் 20 லட்சம் நட்சத்திரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 20 லட்சம் நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் தான் நமக்கு ஒளி கொடுக்கிற சூரியன். இந்த 3,20,000 கோடி கோள்களில் ஒன்றுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி. ஆதி மனிதன் ஆதாம், ஆதி மனுஷி ஏவாள், இவர்கள் இருவரையும் இயேசு கிறிஸ்து தன் சாயலாக படைத்து இந்த வளம் மிகுந்த பூமியில் தான் வைத்தார். இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நித்திய காலமாக வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமாய் இருந்தது. ஆனால் இவர்கள் பாவம் செய்ய தூண்டுகிற சாத்தானின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த காரணத்தினால் இந்த பூமியிலே பாவிகளாக வாழ ஆரம்பித்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஆதி மனிதன் ஆதாம் மற்றும் ஆதி மனுஷி ஏவாள் அவர்களுடைய மூத்த மகன் காயின் அவனுடைய சகோதரன் ஆபேலை கொடூரமான முறையிலே கொலை செய்தான். இப்படி இவர்களுக்கு பின் வந்த வழித்தோன்றல்கள் பாவிகளாக மாறி பாவம் செய்ததினால் சக மனிதர்களை பகைக்கிறவர்களாகவும் பழி வாங்குகிறவர்களாகவும் கொலை செய்கிறவர்களாகவும் அநீதி செய்கிறவர்களாகவும் விபச்சாரம் செய்கிறவர்களாகவும் இப்படி எல்லா விதமான பாவத்துக்கு அகப்பட்டு பரிசுத்த பூமியை தீட்டுப்படுத்தினார்கள். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது கடவுள் கொடுத்த பரிசுத்தத்தை, கடவுள் கொடுத்த அவருடைய சாயலை, கடவுள் கொடுத்த அவருடைய குணாதிசயங்களை, கடவுள் கொடுத்த மகிழ்ச்சியை, கடவுள் கொடுத்த சமாதானத்தை மற்றும் கடவுள் கொடுத்த நித்தியமான தன்மையை இழந்து போனார்கள். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறப்பட்டுள்ளது. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. பாவம் செய்த மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையை பெறுவதற்காக பல வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்தான். அதில் ஒன்றுதான் பலி செலுத்துதல். கோழிகளை பலி செலுத்தினான், ஆடுகளை பலி செலுத்தினான், காளைகளை பலி செலுத்தினான், ஏன் நரபலி கூட கொடுக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அவன் தேடின மன அமைதி மற்றும் பாவ விமோசனம் அவனுக்கு கிடைக்காத காரணத்தினால் மிக வருத்தத்தோடு மனுக்குலமே திகைத்து போய் நிற்கிற இந்த காலகட்டத்தில் சுமார் 2000 வருடத்துக்கு முன்பு அகில உலகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் பரிசுத்தமாய் இந்த பூமியில் உருவெடுத்தார். 33 வருடம் பரிசுத்தமாய் இந்த பூமியில் வாழ்ந்தார். மனிதனின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பாவம் இல்லாத பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பரிசுத்த இரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுக்குலத்தின் பாவத்தை மன்னித்து அவன் இழந்து போன மோட்ச பாக்கியத்தை அவனுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கொடூரமான சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக சிந்தி கொடுத்தார். தம்முடைய ஜீவனையே நமக்காக
பரிசுத்த பலியாக ஒப்புக்கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலமும் உயிரோடே வாழ்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு பாவம் செய்து குற்ற மனசாட்சியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமையானவர்களாக இருக்கலாம், புகைப்பிடித்தலுக்கு அடிமையானவர்களாக இருக்கலாம், விபச்சாரத்துக்கு அடிமையானவர்களாக இருக்கலாம், தவறான தொடர்புக்குள் அடிமையானவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்துக்குள் அடிமைப்பட்டு குற்ற மனசாட்சியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை தருவதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் போக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று வேதம் கூறுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னில் நம்பிக்கை வைக்கிற எவனும் தான் இறந்த பிறகும் எழுந்து வாழ்வு பெறுவான் என்று இயேசு கூறுகிறார். அன்பானவர்களே, மரணத்துக்கு பின் நித்தியமான 2 இடங்கள் இருக்கிறது. ஒன்று நித்திய மரணம். நித்திய மரணம் நரகத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து இலவசமாக தருகிற பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இந்த உலகத்திலே மரித்துவிட்டால் அவன் ஆத்துமா நித்திய மரணம் என்று அழைக்கப்படுகிற கந்தகமும் அக்கினியும் எரிந்து கொண்டிருக்கும் எரி நரகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. 2வது இடம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் போது தான் செய்த பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு பாவ விமோசனம் பெற்றுக்கொண்டால் அவன் இந்த பூமியிலே மரித்த பிறகு அவனது ஆத்துமா நித்தியமாக என்றென்றைக்கும் வாழக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே அவன் நித்திய காலமாய் கடவுள் இயேசுவோடு கூட சந்தோஷமாய் வாழ்வான். அன்பானவர்களே, நாம் எல்லாருமே ஒரு நாளைக்கு நாம் மிகவும் உயிர்க்குயிராய் நேசிக்கிற நம் பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஏன் இந்த உலகமாகிய சத்திரத்தை விட்டு ஒரு நீண்ட பயணம் போகத்தான் போகிறோம். நாம் இந்த நீண்ட பயணத்தை சந்திக்கும் போது யாரும் நம்முடன் கூட வரமாட்டார்கள். இதை கவிஞர் கண்ணதாசர் அவர்கள் இவ்வாறாக பாடியுள்ளார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று பாடிய கண்ணதாசர் முடிவிலே இயேசுவை நம்புவோமே என்று கூறுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தின் குற்றங்கள், அநீதிகள், ஊழல்கள், பாவங்கள் நீங்கிட நம்மை மதங்கள் தாண்டி நேசிக்கின்ற நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் இயேசுவிடம் திரும்புவோமே. மரணத்துக்கு பின் மறுவாழ்வு பெற இயேசுவையே நம்புவோமே. நான் செய்கிற இந்த பிரார்த்தனையை நீங்களும் செய்வீர்களா? அன்புள்ள இயேசுவே, நீரே மெய்யான தேவன். நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன். என் பாவங்களை மன்னித்து எனக்கு மறுவாழ்வு தாரும். நான் செய்த பாவங்களினால் ஏற்பட்ட இழப்புகளை மாற்றும். எனக்கு சமாதானம், சந்தோஷம் உண்டாகும்படி செய்யும். என்னை இரட்சியும். உமது இரத்தத்தால் கழுவி இனி பாவம் செய்யாமல் வாழ உதவும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த செய்தியை
பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஒருமுறை கூட காஸ்பல் டென்ட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.